ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இங்கே பாருங்கள், எங்களோட ஊர் வியூ பாருங்கள். இன்றைக்கி காலைல எழுந்த உடனே நாங்கள் இதை பார்த்து ரொம்ப ரசிப்போம். இதுக்கு ஒரு சல்யூட் போட்டுட்டு அடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதேமாரி இயற்கையை காப்பாற்றுவோம், இயற்கையை ரசிப்போம். அதேமாரி எல்லோரும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு என்ன விலாகுனா, இந்த மாங்காய் பழம் வந்து பழுத்திருக்கு. இது உங்களுக்கு இன்றைக்கி கட் பண்ணி எப்படி எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இது வந்து எங்கள் தோட்டத்துக்கு போயிருந்தோம், அங்கேருந்து பிச்சுன்னு வந்தது. இது இப்போ காயாக இருந்தது. காயாக இருந்தப்போ இதை இப்போ ஃபுல்லாக பழம் பண்ணியிருக்கிறோம். இந்த பழத்தை எப்படி நான் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன்ட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி எல்லோரும் இன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்டாச்சு. அவங்களுக்கு நான் ஃப்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த ஃப்ரூட் எல்லாருக்கும், பசங்களுக்கு, வீட்டுக்காருக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவங்க எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. அப்படியே பழத்தை எடுத்து கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு கஷ்டம் ஆகும்ன்ட்டு நான் கட் பண்ணி வச்சிட்டேன். அதுமாரி ஒரு பழம் கூட எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. அதனால் நான் ஃப்ரீயாக இருந்த இன்றைக்கி எல்லாம் கட் பண்ணி வச்சேன், சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்ட்டு. இது டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எங்கள் தோட்டத்துக்கு போகும்போது பிச்சுன்னு வந்த பழம். அங்கே பிச்சுன்னு வரத்துக்கு போயிருக்கும் போது அங்கே எல்லோரும் மாங்காய் பழம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்லி அவங்களுக்கும் கேட்டாங்க. எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ பிச்சு கொடுத்துட்டு வந்தோம். இப்போ எங்கள் வீட்டுக்கு நாங்கள் கொண்டு வரும்போது இந்த மாதிரி காயாக இருந்தது. இதுக்குள்ளே போட்டு வச்சு பழுத்து வச்சுருக்குறோம். இதுவும் பாருங்கள், இதுலேயும் போட்டு வச்சுருக்கோம். நாங்கள் பிச்சுன்னு வரும்போது இந்த மாதிரி காயாக இருந்தது. எல்லாம் பிச்சு எடுத்துன்னு வந்து பாக்ஸில் போட்ட உடனே பழம் ஆயிடுச்சு. ஒரு 2-3 நாளைக்கு ஆன பழம் தான் இது. இதெல்லாம் பாருங்கள், நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறேன். இது எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. அதேமாரி மாங்காய் பழம்லாம் சாப்பிட்டாச்சு. அது சாப்பிட கொடுக்க போகிறேன். அதேமாரி எங்கள் வீட்டு கேஸ் எல்லாம் சமைச்சாச்சு. ரைஸு, சாம்பார் எல்லாம் சமைச்சிட்டு கேஸ் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சாச்சு. அதேமாரி இங்கே வந்து நாங்கள் கடவுள் கேலண்டர் வச்சுருக்குறோம். கங்காம்மா கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கேருந்து கொடுத்தாங்க. அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே மாட்டி வச்சுக்கிறேன். அதேமாரி இது மாரியம்மா, இந்த திருக்கோயில் மாரியம்மா மலையனூருக்கு போகும்போது அங்கே கொடுத்துருந்தாங்க கேலண்டரு. இதுவும் கிச்சன் ரூம் ஆணி அடித்து இதுவும் இங்கே மாட்டியிருக்கிறேன். இது வந்து கிச்சனில் கடவுள் ஃபோட்டோ இருந்தால் ரொம்ப நல்லது. ஒரு தைரியம் வரும் சமைக்கிறதுக்கு. ஒரு பாசிட்டிவெல்லாம் ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு நம்மளுக்கும் ஒரு கடவுள் மாதிரி கடவுளுக்கு துணை இருக்கிறாருன்ட்டு நம்மளுக்கு ஒரு தைரியம் கொடுக்கும். நம் சமையல் ரூமில் எப்பவுமே இருக்கும். அரிசி பருப்புக்கெல்லாம் எதுவுமே குறை இல்லாமல் இந்த கடவுள் காப்பாற்றுவார். அது கேஸ்கிட்ட வேலை செய்யும் போது நம்மளுக்கு எந்த பயம் இல்லை, எதுவும் தொந்தரவு ஆகாது, கடவுள் நம்மளை காப்பாற்றுவாருன்ட்டு இந்த அம்மனை பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு தைரியம் வரும். அந்தமாரி கீஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கும்போது கடவுளும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி கேலண்டரை மாட்டி வச்சிட்டோம்னா ஒரு சப்போர்ட்டிவாக நம்மளுக்கு கடவுள் துணை இருக்கிறாருன்ற மாதிரி ஒரு தைரியம் கொடுக்கும். அதேமாரி நானும் கடவுள் ஃபோட்டோ இங்கே வச்சுருக்கிறேன். நீங்களும் ஏதாவது ஒரு ஃபோட்டோவோ இல்லை கேலண்டரோ எது இருந்தாலும் சமையல் ரூமில் வச்சுடுங்க. அங்கே உங்களுக்கு செல்வம் பெருகும். அப்படியே காசு பணத்துக்கெல்லாம் எந்த குறையும் இல்லாமல் மூலையில் ஒரு கல் உப்பு பாட்டில் எப்பவுமே இருக்கணும். இந்தமாரி கடவுளோட ஃபோட்டோவே எப்பவுமே இங்கே இருக்கணும். அதேமாரி மேலேயும் ஒரு கேலண்டர் இருக்குது. அந்தமாரி கோயிலெல்லாம் கொடுக்கும்போது எடுத்துன்னு வந்து நாங்கள் இங்கே வச்சுருவேன். அப்படி இந்தமாரி கேலண்டர் கிடைக்கலன்னா கூட நான் வந்து இந்த டேட்டு கிழிக்கிறதுலலாம் இருக்கும் இல்லையா கேலண்டரில் சாமி ஃபோட்டோ, அந்தமாரி கிடச்சா கூட நான் எடுத்துன்னு வந்து வச்சுக்குவேன். அந்தமாரி பழக்கம் இருக்குது எனக்கு யாரும் பக்கத்தில் இல்லைன்னா கூட எனக்கு கடவுள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதேமாரி நீங்களும் இந்த சேனல் பார்க்கும்போது எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள். நான் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோவாக லென்த்தாக எடுக்கிறேன்.
ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிக்கிங்க. இது வந்து பாக்ஸ் வந்து எங்கள் ரிலேஷனுக்கு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த கிஃப்ட்லேயே நான் வந்து மாங்காய் பழத்தை பழுத்து வச்சுட்டேன். இந்த பாக்ஸ்லேயும் தூக்கி எறியல, எதுக்காவது யூஸ் ஆகும்னு எடுத்து வச்சுருந்தேன். அதேமாரி இந்த வாட்டி யூஸ் ஆச்சு.